வணக்கம். பெரிய புராணத்தின் 6ஆம் பதிவு இது. பேராசிரியர் நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார், பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் படித்த இளைஞர்களை 10ஆம் பசலித்தனமான ஒரு பழைய காலத்திற்கு இழுத்துச் செல்லுகிறீர்களே, இது நியாயமா? நமது பாரம்பரியமும் பண்பாடும் உயர்ந்தவைதான். ஆனாலும் பாரம்பரியமும் பண்பாடும் பசித்த வயிற்றுக்கு சோறு போடுமா என்று கேட்டார். பசித்த வயிற்றுக்கு சோறு போடுவதுதான் நமது பாரம்பரியமும் பண்பாடும் என்பதை அவருக்கு எடுத்துச் சொன்னேன். எனது தந்தையும் தாயும் தாத்தாவும் பாட்டியும் பழமைவாதிகள்தான், 10ஆம் பசலிகள்தான். அதற்காக அவர்களை என்னால் புறக்கணிக்க முடியாது. பக்க விளைவுகளே இல்லாத பாதுகாப்பான மருத்துவ முறை பாட்டி வைத்தியம்தான் என்பதை படித்தவர்களே ஒப்புக்கொள்ளும் காலம் இது. சுண்டலுக்காக கோவிலுக்கு ஓடியதை கிண்டல் செய்தவர்கள்தான் இன்று சிறுதானிய உணவு திருவிழாவை ஸ்டார் ஓட்டல்களில் நடத்தி வருகிறார்கள். பண்பாடும் பாரம்பரியமும் சிதைந்தால் நாடே சிதைந்துவிடும். அண்மையில் இணையத்தில் வந்த ஒரு குறுந்தகவல் செய்தி இதை உறுதிப்படுத்துகிறது. 1835ஆம் ஆண்டு ஆங்கில கல்வியாளர் மெக்காலே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய போது குறிப்பிட்டார், நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்தேன். அங்கு ஒரு பிச்சைக்காரனையோ திருடனையோ என்னால் பார்க்க முடியவில்லை. செல்வ வளம் அங்கு கொட்டி கிடக்கிறது. உயர்ந்த நீதி நெறிகள், ஒழுக்கம் நிறைந்த மக்கள் அங்கே காணப்படுகின்றனர். நாம் அந்த நாட்டை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என்று நினைக்கின்றேன். அவர்கள் ஆன்மீகம், பண்பாடு என்ற பாரம்பரியம் உள்ளவர்கள். அந்த நாட்டின் இந்த முதுகெலும்பை உடைக்காமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அவர்களது பழைய புராதன கல்வி முறையையும் பண்பாட்டையும் அடியோடு அகற்ற வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். அந்நிய மொழி என்று கருதாமல் நமது ஆங்கிலமே அவர்களது மொழியை விட சிறந்தது என்று இந்தியர்கள் கருதத் தொடங்கிவிட்டால் அவர்கள் தங்கள் சுயமரியாதையும் சுதேசி தன்மையையும் இழந்து விடுவார்கள் என குறிப்பிட்டார். அந்த வேலையைத்தான் ஆங்கிலேயர்கள் செய்தார்கள். அதனால் தான் நம்முடைய நாடு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு போனது. பாரம்பரியத்தை கட்டி காப்பதே படித்தவர்களின் தலையாய கடமை. இனி புராணத்துக்குள் புகுவோம். கடந்த 5 பகுதிகளில் பாயிரம், திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகரச் சிறப்பு, திருக்கூட்டச் சிறப்பு ஆகியவை பற்றி பார்த்தோம். இவ்வைந்தும் பெரிய புராணத்தின் முதற் பகுதி, முன்னுரை பகுதி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இனி அடியார்களின் வரலாறு ஆரம்பமாகிறது. சேக்கிழார் பெருமான் சுந்தரர் வரலாற்றோடு இதை தொடங்குகிறார். சுந்தரர் வரலாற்றின் முற்பகுதி, பின் பிற அடியார்களின் வரலாறு, அதன்பின் சுந்தரர் வரலாற்றின் பிற்பகுதி என இதுவும் 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. கைலை மாமலையில் மலர்கொய் வனத்தில் கமலினி அனிந்திதை என்ற 2 பெண்கள் மீது மையல் கொண்ட ஆளாள சுந்தரர் இறைவன் ஆணை கிணங்க இன்ப வாழ்வை இனிது துய்ப்பதற்காக திருமுனைப்பாடி நாட்டின் திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் தம்பதியருக்கு மகனாக அவதாரம் எடுத்தார். நம்பி ஆரூரர் என்ற பெயரோடு வளர்ந்து சிறுதேர் உருட்டும் பருவத்தில் அந்நாட்டு அரசர் நரசிங்க முனையரையரின் இதயம் கவர்ந்தார். பெற்றோர்களிடம் கேட்டு பெற்று அரசன் இவரை அழைத்து சென்று அரண்மனையில் வளர்த்தான். மணப்பருவம் வந்தது. பெற்றோர்கள் தங்கள் மரபுக்கேற்ப புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் மகளை மனம் பேசி முடித்தனர். மணவிழா சடங்குகள் சிறப்புடன் தொடங்கின. மணநாளும் வந்தது. மையல் மானுடமாய் மயங்கும் வழி தடுத்தாட்கொள்வோம் என முன்னர் அருளி செய்ததற்கிணங்க இவரை தடுத்தாட்கொள்வதற்காக இறைவன் ஒரு கிள வேதியர் உருவம் கொண்டு மணப்பந்தரில் வந்து
இந்நாவலூர் ஆரூரன் என் அடிமை. என் வழக்கை முடித்த பின்னரே மனம் செய்தல் வேண்டும் என வழக்கிட்டு அதற்கு ஆதரவாக ஆரூரரின் தந்தையாரின் தந்தை எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடம் உண்டென வாதிட்டார். வழக்கு மேலிடவே நம்பி ஆரூரர் இவரை பித்தளோ என்று கூறி வெகுண்டார். அடிமை ஓலையை பறிப்பதற்காக கிழவேதியரை தொடர்ந்து காவனுக்கிடையே ஓடினார். அன்பரின் பிடிக்குள் அகப்படாமல் இருப்பானா ஆண்டவன்? ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த நாளன் காவனத்திடையே ஓட கடிதுபின் தொடர்ந்து நம்பி பூவனத்தவரையுற்றார். அவரலால் புறங்கள் செற்ற ஏவனச் சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார் என்கிறார் சேக்கிழார். இறைவனை எட்டி பிடித்து அவர் கையிருந்த அடிமை ஓலையை ஆரூரர் கிழித்தெறிந்தார். மேல்முறையீட்டு வழக்கு திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்திற்கு சென்றது. அங்கு கிழவேதியர் தன் வழக்கினை முறையிட்டார். ஆரூரரோ, நான் ஆதி சைவன், இவ்வந்தனன் என்னை அடிமை என்ற வழக்கு மனத்தினால் உணர்தற்கு எட்டாத மாயையாயிருக்கின்றது என்றார். நீதிமன்றத்தார் முறையோடு இவ்வழக்கை ஆராய்ந்தனர். முன்னர் ஆரூரன் கிழித்த ஓலை படி ஓலை, மூல ஓலை இதோ என மூல ஓலையை இறைவன் காட்டியருளினார். நீதிமன்றம் நம்பி ஆரூரன் வேதியருக்கு ஆட்செய்ய வேண்டுவதே முறை என தீர்ப்பளித்தது. கிழவேதியர் ஆரூரனை அலைக்கழித்து இறுதியில் திருவெண்ணைநல்லூர் ஆலயம் ஆகிய திருவருட்துறையில் புகுந்து மறைந்தார். நம்பி ஆரூரர் திகைத்து நின்று இறைவனை அழைத்தார். மறைந்த வேதியர் இடப வாகனத்தில் உமாதேவியாருடன் ஆகாயத்திலே தோன்றி, முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது, துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வரத் தொடர்ந்து வந்து, நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆட்கொண்டோம் என்றார். மேலும் சுந்தரரை நோக்கி, மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என பணித்தார். என் சொல்லி பாடுகேன் என ஆரூரர் இறைஞ்ச, அன்பனை அருளின் நோக்கி அங்கனர் அருளி செய்வார், முன்பனை பித்தன் என்றே மொழிந்தனை, ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என இறைவன் ஆணையிட்டார். இறைவனை எதிர்த்து வழக்காடி பித்தன் என வாயாடிய சுந்தரர் பித்தா எனத் தொடங்கினார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தாலும் மறவாமல் நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே என்று பாடத் தொடங்கினார். சுந்தரரின் 7ஆம் திருமுறை தேவாரத்தில் முதற் பாடலாக இது அமைகிறது. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.